ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா காடை முட்டை குடமிளகு ஆம்லேட் தான் பார்க்க போறோம். அதை எப்படி பார்க்கலாம், எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குடமிளகாயை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். முன்னாடி அந்த இது உள்ளதை கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இது உள்ள விதை இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி லைனா கட் பண்ணி விட்டுட்டு அந்த விதையும் வந்து ரிமூவ் பண்ணிடணும். பாத்தீங்களா, அழகா வந்துருச்சு. இப்போ இத வந்து கட் பண்ணி எடுத்து நமக்கு நீ என்ன போயிடும், என்ன போகும், கண்ணா பண்ணானு வெட்டிடும். கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டிக்க. வெரி குட். இந்த மாதிரி கட் பண்ணி லைனா எடுத்துக்கணும். நீங்க காடை முட்டை ஆம்லெட் சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இந்த மாதிரி குடமிளகாயில செஞ்சு சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்காக விதவிதமா டிசைனா யோசிக்கிறா நிஷா. சரி, வந்திருக்கு 3. வெரி குட். வந்து இந்த பச்சை மிளகாவையும் இதையும் வந்து நம்ம வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி அதை வந்து ஆம்லேட்ல போட்டு சாப்பிடலாம். இந்த 4 லேயரை மட்டும் தோசைக்கல்ல வச்சிடலாம். இப்ப இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சும்மா இப்ப டிசைனுக்காக வச்சிருக்கேன். அது திருப்பி வச்சீங்கன்னா தானே இதில் கொள்ளும். வெரி குட். அப்படியா? இது இப்படி. சரி, ஓகே. இதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஒழுங்கா செஞ்சிருவியா? செஞ்சிருவேன். ஆமாம், காடை முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறீ. ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்க? ஸ்டிக்கர் போடல, செல்லோ டேப். எதுக்கு செல்லோ டேப் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆடாம இருக்கிறதுக்கு. ஆடாம இருக்கும். ரெண்டாவது வந்து சீக்கிரம் ஓபன் ஆகாது. வெட்டு நல்லா குயிக்கா கர 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 கரன்னு வெட்டி. தியாவுக்கு மட்டும் ஒரு காடை முட்டை வந்து சும்மா உப்பு மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு கட்டை விரல் சைஸ், பாதி கட்டை விரல் தான். இங்கே பாருங்க, ஒரு கட்டை விரல் கூட இல்லை, பாதி கட்டை விரல். பாவம், எந்த காடை போட்டதோ குஞ்சு பொரிக்கலாம்னு வச்சுருந்துருக்கோம். இன்றைக்கி வயிற்றுக்குள்ளே போகுது. அதுலேயே ரொம்ப சின்ன காடை பாருங்கள், சின்ன காடை முட்டை. அதுலேயே ஆம்லேட்டை நீ ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் இதில் போட்டு அடிச்சிட வேண்டியதானே மிஷினில் கறக்குறேன்னு. எடுத்துந்தா பாப்பா, எங்கள் பாப்பா படிச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்லேட் எழுதுறியா பாப்பா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு போய் நீ பண்ணி வந்து காடை முட்டையில் வேறு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் ஒரு நாளைக்கு வீடியோ போட்டுவிட்டோம். அழகாக நறுக்கின மாதிரி ஆயிரும். அதே மாதிரி தான் வெங்காயமும் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கட் பண்ணணும், அவ்வளோதான். இது 2 ஓரமாக வச்சுட்டு இதோட உப்பு மஞ்சள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் தூள், வேற என்ன ஒன்று என்கிட்ட கேட்குற? நானா வேற என்னன்னு யோசிக்கிறேன். நான் உங்கள்ட்ட கேட்கலாம் இல்லை. உப்பு மஞ்சள் மிளகாத்தூள், அவ்வளோதான். ஓகே, ரெடியா பண்ணிடலாமா? ஸ்டார்ட் மியூசிக். தோசைக்கல்ல பற்ற வச்சு முட்டையை எதில் போட்டு அடிப்பா? முட்டை அப்படியே உடைச்சு அப்படியே ஊற்றிடுவேன். சரி சரி. அதில் மட்டும் வெங்காயம், மஞ்சத்தூள், மல்லித்தூள் அப்படியே போட்டு சூப்பராக சாப்பிட போகிறேன் இன்னைக்கு. சூப்பராக. நீ எப்போதும் யூஸ் பண்ணுற ஆயில் பாம் ஆயில்? இதில் வாங்கினது ரேஷன் கடையில் உள்ள ஆயில். அந்த மிளகாக்குள்ள ஊத்துறி. நாங்கள் எப்பயுமே அதுதான் சாப்பிடுவோம், அதுதான் வாங்குவோம். என்னைக்காவது தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க. நான் நிஷா யூஸ் பண்ணுற ஆயில் இதுதான் இப்போ. அவள் எழுதியிருக்காங்க, அவளை பாருமா பாருங்க. காமி, பாப்பா எழுதியிருக்கா. என்ன எழுதியிருக்க? ஸ்ரீதியான்னு எழுதியிருக்கியா? வெரி குட். போய் எழுது, உட்காந்து எழுது, உட்காந்து எழுது. எங்கள் வீட்டில் இந்த பக்கம் வந்து சாதம் வெங்கிட்டு இருக்கு. ஆமாம். அடுத்தது நான் வந்து வடிச்ச கஞ்சி ஒரு டம்ளர் குடிக்கணும். என்ன செய்ய போகிற? முட்டையா? போடு போடு போடு. காடை முட்டையை மேலே தான் உடைக்கணும்.
போகுது. சரி ஓடிட்டு போகுது. ஹோட்டலில் போடுற மாதிரி போடுறேன். ஒவ்வொரு மிளகாவுக்கும் 7 முட்டை ஊற்றணும் போல இருக்குது. ஒரு முட்டையெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதான் கரெக்டாக விழுந்துருக்கு. வெளியில் போகாமல். வெளியில் போனாலும் வலிச்சு சாப்பிட்றலாம். இந்த பெரிய மிளகாயா இருக்குது, இதில் 2 முட்டை வேணும் போல. ஐயே இது என்னடி இது? சரி போடு 2 முட்டையா போடு. இந்த 2 முட்டை உள்ளது அவருக்கு, உங்களுக்கு. அதோட கரு பார்த்தீங்களா திருவண்ணு இருக்குன்னு. இதுக்கு 2 முட்டையா? அப்படிதான் நினைக்கிறேன். ஊத்து. இது என்ன காசா பணமா அடிச்சு விட சொல்றேன். தரமா திருப்பையில தான் எனக்கு கஷ்டம். இல்லை நல்லா வெந்துருச்சுன்னா திருப்பிடலாம். ஒரு தோசை கண்டி சைஸுக்கு தானே இருக்கு. இப்போ என்ன செய்யற? வெங்காயம். நெக்ஸ்ட் வெங்காயம். உங்களுக்கு வெங்காயம் நிறைய போட்ட பிடிக்குமா கம்மியாக போட்ட பிடிக்குமா? எனக்கு எப்படி போட்டாலும். பார்க்கையில் அப்படியே எழுதிட்டியா? இப்போ என்ன எழுதியிருக்க? உப்பை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். செல்வகுமாரா? செல்வகுமார் கியா எல்லாம் எழுதியிருக்காங்க. தரணீசு செல்வகுமார் கியா. என்ன கோழி முட்டையா கிரிக்கிருக்க? சரி சூப்பர்ரா தங்கம். போ எழுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன? மஞ்சத்தூள். ஏன்னா ஆம்லெட் மாதிரி கரெக்டாக வந்துருமா? கீழே தீஞ்சிட போதுரி நீ போடுறதுக்குள்ளையா? அதுதான் சிம்மில் வச்சுட்டு போடுறேன். உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? சரி. அடுத்தது ஜீரகத்தூள். ஆனால் எனக்கு என்னமோ தோணுது அடியில் தீஞ்சிரும்னு தோணுது. ஊத்த வாய் வைக்காத. தோசை திருப்பி எடுத்துக்கிட்டியா? இருக்கணும். பெப்பர் தூள். எதனால பாப்பாவுக்கு வந்து தனியா கொடுக்குறோம்னா குடமிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாப்பாவுக்கு தனியா அந்த முட்டை இருக்கு. அது வந்து பிளைன் ஆம்லெட் போட்டு கொடுக்கிறதுக்கு. குடமிளகாய்க்குள்ள குடமிளகாய். ஆமா பாப்பாவுக்கு தனியா இருக்கு முட்டை. இது வந்து நம்ம போட்டு வெறும் ஃபுல் பாயிலா போட்டு ஆஃப் ஆயிலா போட்டு கொடுத்துடலாம் பாப்பாவுக்கு. ஏன்னா காரம் திங்க மாட்டான். வந்துருமா? அதை கட் பண்ணி விடு. வந்துரும்னு நினைக்கிறேன். மேலையும் ஒவ்வொரு முட்டை உடச்சி ஊற்றிருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்திருக்கும். ஒரு முட்டை கரெக்டாக வந்துருச்சு. நீ இந்த ஆம்லெட் செய்யறதுக்குள்ளே காடை குஞ்சு பொரிச்சிடும் போல இருக்கு. நானே வேலையாவா இது பண்றேன். அதுவா கரெக்டாக சொல்கிறோம். கரெக்டாக வந்திருக்கேன் பக்குவமா. டெம்ப்டா இருக்கு. இப்ப நம்ம பின்னாடி சைடு தான் எண்ணெய் ஊற்றினா இப்போ முன்னாடி சைடு ஊற்றல இல்லை. இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போதான் அடியில் உள்ள வெங்காயம் எல்லாம் இதாகும் வேகும். அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்து அவ்வளோதான் எடுத்து சாப்பிடணுமா? என்னம்மா? பாப்பா காமிச்சிருவோம்மா. இது என்ன எழுதியிருக்க? ஸ்ரீதி. அப்பா பேர் என்ன? சத்தமா சொல்லு. அம்மா பேரு நிஷாந்தி. அண்ணன் பேரு தரணீஸ். பாப்பா பேரு ஸ்ரீதியா. அடுத்தது அப்பை பேரு ரத்தனா. ஐயா பேரு கலிய பெருமாள். வேற என்ன வேணும்? அத்தை பேரு நிலவத்தை. இந்த புடி. இப்போ போய் மறுபடியும் எழுது. உனக்கு இந்த ஆம்லேட் ரெடி ஆகிட்டு இருக்கு. வரும் உனக்கு வந்து பிளைன் ஆம்லேட்டு. ஆமா இந்த குடமிளகாய் இல்லாம உனக்கு சூப்பராடா. 2 முட்டை 3 முட்டையை போட்டு அவளுக்கு தனியாக செஞ்சு கொடுத்துரு. ஆஹா வாய் வருது. நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்க. வெந்திருக்கு.
இந்த ஆம்லெட் பர்ஃபெக்டாக வந்திருக்கேன், முன்னாடியும் பின்னாடியும். எந்திருக்குமா மிளகாலாம்? ஓகே, சூப்பராக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்குறியா? கொதிக்குதா? சரி, நீ அதுக்குள்ளேயும் கல்லை சுத்தம் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஒரு ஆம்லேட்டை போட்டு விட்ரு. காரம் பாப்பா உனக்குமா? ஓ, எழுதியிருக்கியா? படம் வரைஞ்சிருக்கியா? ஆன படமா? சூப்பர் ரதங்க. போய் ஓடி அம்மா உனக்கு ஆம்லேட் கொண்டு வரோம். இப்போ தியாவுக்கு கல்லை தொடச்சி விட்டுறியா? வேண்டியது இல்லையா? தியாவுக்கு காரம் இல்லாத காடை முட்டை ஆம்லேட் போட்டுருவோம். அப்புறம் என்ன, தியாவுக்கு உப்பு போடலையா? உப்பு போடணுமா? ஒரு டம்ளர் எடுத்து அதுல உடைச்சு ஊத்தி கலக்கிடுவோம். 2 முட்டையை போட்டு கொடு. 2 முட்டை தான். என்னடி இவ ஒருத்தி வந்துட்டு இருக்கா? முட்டையை தியா கேளு. இந்த பாரு, அவ்வளோ பாரு. ஓகே, இப்போ என்ன ரெடி ஆயிடுச்சா? தியாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு உடைச்சிடாதே முட்டையை. உடைஞ்சு போயிடும் பாப்பா. இன்னொரு முட்டை வேணாலும் ஊற்றிக்க, போதுமா? திங்கிதான் என்னன்னு தெரியல. சாப்பிட்டானா இன்னும் 2 ஊற்றிக்கலாம். அங்கே போய் உட்காந்து எழுது. அப்பா வந்துடுவேன் அதுக்குள்ளேயும். பார்க்கணுமா? ஸ்ரீதியா இதில் இதில் சூப்பர். இங்கே இருக்க தியாவோட முட்டை தான் அழகாக டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோடதெல்லாம் கூட எப்படி இருக்குன்னு தெரியல. அழகாக இருக்குது தியாவோடது. சரி, நீ இது ஆறிடுச்சான்னு பாரு. நீ டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிடணும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும். எப்படி இருக்கோ அப்படி சொல்லிடுவேன். அடியில் கொஞ்சம் சுடு. எப்படி இருக்கு? உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பாப்பா முட்டை எடுக்கிறாடி. ஒவ்வொரு முட்டையும் அங்கே பாரு உடைக்கிறா. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்பா. ஓகே, சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் கிடச்சிச்சு, உங்களுக்கு டைம் கிடச்சிச்சினாலும் காடை முட்டை கிடச்சிச்சினாலும் செஞ்சு சாப்பிடுங்க. தியாவோட முட்டை பர்ஃபெக்ட். தியாவோடதும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லு நிஷா. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அங்கே பார்த்து சொல்லு. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். வேற ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. காடை முட்டையில வேற என்ன செய்வோம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.